ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். இந்த மாதம் கிரேட் எஸ்கேப்பில் நாம் ஒரு அற்புதமான இடம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய இது கேட்டிருப்பீங்க. ஃபெமிலியரான இடம். அது அவலாஞ்சி அப்படின்னு ஒரு இடம். அவலாஞ்சி அப்படின்ன உடனே தெய்வ திருமகள் தான் உங்களுக்கு நிச்சயமாக ஞாபகத்துக்கு வரும். சாக்லேட் ஃபேக்ட்ரி அது இதுன்ட்டு. பட் அவலாஞ்சியில் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. போகிற வழியே பார்த்தீங்கன்னா ஒரு செமையான ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த ரூட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதுக்கு நாம் தேர்ந்தெடுத்த வாகனங்கள் பார்த்தீங்கன்னா 1970 மாடல் வில்லிஸ், அப்புறம் மஹேந்திரா கெட்டவே. இதோட ஓனர்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கார்த்திக் அப்புறம் சுரேஷ். அவங்களோட கெட்டவேலையும் வில்லிஸ்லையும் தான் நாம அவலாஞ்சி அப்புறம் அப்பர் பவானி அப்படின்னு ஒரு ஊட்டியிலேருந்து ஒரு செம்மையான ஒரு ஆஃப் ரோடு ட்ரிப்பு போனோம். கார்த்திக் சுரேஷ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான டிராவல் பிரியர்களாக இருந்தாங்க. அதுவும் காட்டுக்குள்ள அட்வென்ச்சர் போகிறதுல வெறியர்கள் அப்படிங்கிறது அவங்களோட வாகனங்களை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. எப்படிப்பட்ட பாறைகளில் ஏறுற ஆஃப் ரோட் டயர்கள், அப்புறம் 4 வீல் டிரைவுக்கு எக்ஸ்ட்ரா கியர் பாக்ஸ், தண்ணீருக்குள்ள மூழ்கினாலும் பூந்து வெளியே வர்ற ஸ்னார்க்கிள் அப்படின்னு கெட்டவே வில்லிஸும் வெறித்தனமாக இருந்துச்சுங்க. மஞ்சூரில் நாம் தங்குறது தான் பிளான். ஏன்னா மஞ்சூரில் தான் சுரேஷோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அப்பர் பவானி அவலாஞ்சி போகிறது தான் நம்ம திட்டம். வழக்கம் போல் மேட்டுப்பாளையம் தாண்டி ஊட்டி பார்டருக்கு முன்பு உள்ள பார்டர் கடை பரோட்டா நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு செம்மையான ஆப்ஷன். இங்கே நாட்டுக்கோழி கறி விருந்து செம்மத்தையான உணவாக கிடைக்குங்க. மலை ஏறும்போது செமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீட் சால்ட் லெமன் சோடா உள்ள தள்ளிட்டு கிளம்பி வில்லிஸ் ஜீப்பில் உட்காந்தா அது கியர் போடுறதுக்குள்ளே நமக்கு செமிச்சிருச்சுங்க. அந்த மெக்கானிக்கல் ஸ்டியரிங் தான் அதோட பெரிய பலமே. ஏன்னா மலை ஏறுறதுக்கு இந்த வில்லிஸ் ஜீப் செம்மையா இருக்கு. இதுதான் கண்ட்ரோலா இருக்கவும் உதவுது. அப்புறம் மஹேந்திராவோட கெட்டவே இது வேற ரகங்க. ஹைவேஸ்லயும் பறக்குது, மலை ஏறும் போதும் தெரிக்குது. இதுல உள்ள 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் சட்டுன்னு அப்படி மலை ஏறுறதுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுது. டர்போலாகே பெருசா தெரியலங்க. இதுல எக்ஸ்ட்ரா கியர் வேற பொருத்தி இருந்தாரு சுரேஷ். பொதுவாக மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிறதுக்கு குன்னூர், கோத்தகிரி அப்படின்னு 2 வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நாம் ஒரு வித்தியாசமாக ஆனைக்கட்டி, அட்டப்பாடி அப்படின்னு அசத்தல் ரூட்டுக்கெலாம் நாம் தடா போட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம டார்கெட் அது இல்லைங்க. பரளிக்காடை அப்படியே டச் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருந்ததால் வெள்ளியங்காடு வழியாக முள்ளி செக் போஸ்ட்டுக்கு நம்ம வண்டியை திருப்பணும். ஊட்டி போகிறது ஒரு தனி சுகம் அப்படின்னா முள்ளி செக் போஸ்ட் போகிறது அதை விட ஒரு அற்புதமான சுகமாக இருந்துச்சுங்க. இது 2 பக்கமும் காடு, நடுவில் நீங்கள் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே நீங்கள் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். இதை அத்திக்கடவு செக் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாகன விரும்பிகளுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு அப்புறம் கேரளா, மறுபடியும் தமிழ்நாடு அப்படின்னு காடு இங்கே கண்ணாமூச்சி காட்டும். அப்புறம் இதுலேயே இருந்து லெஃப்டில் திரும்பினீங்கன்னா பில்லூர் டேம் அப்படின்னு ஒரு டேம் வருதுங்க. இது விசிட் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அங்கேயும் அனுமதி கிடைக்கல. ஆனால் அனுமதி நீங்கள் வாங்கி பில்லூர் டேமுக்கு போகிறது உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கும். வேணும்னா அகழி அப்படின்னு கேரளா வழியாக ஒரு செம்ம ஆஃப் ரோடு இருக்குங்க, போகிறீங்களா அப்படின்னு நம்ம வாகனங்களை பார்த்து போலீஸ்காரங்களே ரூட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நமக்கு நேரம் இல்லை, அடுத்த வாட்டி அகழியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரளிக்காடை டச் பண்ணோம். பரளிக்காடு காட்டு பாதை செம்ம போதையாக இருக்கும். திடீர்னு ஒரு பாலம் வரும், பாலத்துக்குள்ள பெரிய கால்வாய் இருக்கும். அதை கால்வாய்னு சொல்ல முடியாது, ஏரின்னு சொல்ல முடியாது, நதின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நீர் சலசலப்பு ஏதோ ஒரு ஜென்னிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ அமைதியான ஒரு இடம். இந்த அமைதியான இடத்துல யானைகள் தண்ணி குடிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் நமக்கு அந்த கொடுப்பினை இல்லை. பரளிக்காடில் அரசாங்க காட்டேஜில் நம்ம ஏற்கனவே தங்கின அனுபவம் இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர் காரங்களா இருந்தனா நிச்சயமாக நீங்கள் பரளிக்காடில் சும்மா போயிட்டு வராமல் அங்கே ஸ்டே பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுங்க. சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே பரிசல் பயணம், அப்புறம் அங்கே உள்ள ட்ரெக்கிங், அதை நடந்தே கூட்டிகிட்டு போவாங்க. யானைகள் தண்ணி குடிக்கிற இடம், அப்புறம் நிச்சயமாக சிறுத்தை காப்பாங்க. இப்படின்னு உங்களுக்கு ட்ரெக்கிங்க்கு செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ பரளிக்காடு இருந்த இடமே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுங்க. நான் அப்போ பார்க்கும்போது அந்த நதி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நிறைய வத்தி போயிடுச்சு. ஆனால் அந்த வத்தி போன ஆறுலையும் ஒரே ஒரு பரிசல் மட்டும் சிங்கிளாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. பாட்டியை ட்ராப் பண்ண வந்தேன் அப்படின்னு பரிசலில் ஓரங்கட்டியபடி அந்த 10 வயசு சிங்கச்சிறுமி சொல்லும்போது செம்ம வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காட்டில் யாருமே இல்லைங்க. அப்படியே பரளிக்காட்டில் ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு மறுபடியும் வனத்தை ஒட்டியே ஒரு த்ரில்லிங்கான பயணம். மஞ்சூர் வழியே மிரட்டிச்சு. நைட்டு நெருங்கிச்சு. அதில் இன்னும் த்ரில்லிங் அதிகமாயிருச்சு. யானைகளை, சிறுத்தைகளை தேடிக்கிட்டே வந்தோம். ஆனால் இது கொஞ்சம் பேராசையாக தான் இருக்கும். ஆனால் லக்கு இருந்தால் நிச்சயமாக யானை, சிறுத்தைகள் நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். நம்ம மஹேந்திரா கெட்டவேல ஃபோர்ஸ் லைட் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஆஃப் ரோடு லைட் பொருத்தியிருந்தார் சுரேஷ். அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காட்டெருமை அவ்வளவு சைஸில், அது கெட்டவே விட பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3 காட்டெருமைகள் சாலையோ
சாலையோரம் உட்காந்து சத்தம் இல்லாமல் எதையோ சாந்தமாக அசை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ சாந்தமாக இருந்துச்சு அந்த காட்டு மாடுகள். அப்புறம் மறுபடியும் ஒரு செக் போஸ்ட் வந்துச்சு. இப்போ இது பேர் வந்து கெத்தை செக் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் செக்கிங் முடிச்சாங்க. இங்கே நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் மட்டும்தான் இங்கே கார் ஓட்டுறது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே அரவர டிரைவர்ஸ்லாம் வந்து பள்ளத்துக்குள்ள வண்டியை விட்டதா அந்த செக் போஸ்ட் அதிகாரிகளே நிறைய பேர் பயந்து போய் நம்மகிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில பல கிலோமீட்டர்கள் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 37க்கு மேலே ஒரு ஹேர்பின் பெண்டு அப்படின்னு சொல்லி மஞ்சூர் பாதை வந்து செம்மையாக இருந்துச்சு. போகிற வழியில் மான் வரையாடு அப்புறம் இதெல்லாம் இருட்டில் பார்த்தது செம்மையான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் நமக்கு நடிச்சா ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டார்கெட் சிறுத்தை அல்லது யானையாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நாம் மஞ்சூர் காட்டேஜில் சுரேஷோட காட்டேஜில் தங்கும்போது நைட்டு பயங்கரமான ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அது யானைகள் அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சூரில் வந்து நிறைய கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்கிறது கஷ்டம். எப்போயாவது நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா தயவு செஞ்சு மஞ்சூரில் தங்குறதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபாரஸ்ட் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட முடிஞ்ச அளவு டார்ச் லைட் ஒன்று கையில் இருந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு பயணமாக அமையும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டேஜிலேருந்து ஒரு பெரிய டார்ச் எடுத்து நாங்கள் தூரத்தில் காட்டை சுற்றி பார்த்து அடித்ததில் ஏதோ ஒரு விலங்கு, அது என்ன விலங்குன்னு தெரியல, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க. குளிர்லையா பயத்துலையான்னு தெரியல, ஆனால் கையெல்லாம் நடுங்கிச்சு. தூங்கி எஞ்சதும் நம்ம காட்டேஜ் பக்கத்துலேயே தான் நைட்டு யானை கூட்டம் ஒன்று இருந்ததா வந்து சுரேஷோட உதவியாளர் சொன்னார். அப்புறம் சுட சுட பிளாக் டீ அடிச்சுட்டு அப்பர் பவானி அப்படிங்கிற அந்த ஒரு செம்மையான ஒரு ஆஃப் ரோட் பயணத்துக்கு திட்டம் போட்டோம். ஆனால் அங்கேயும் நமக்கு லக்கு இல்லை, அனுமதி கிடைக்கல. அதனால அவலாஞ்சிக்கு வண்டியை திருப்பணும். மறுபடியும் செக் போஸ்ட். இங்கே வாகனத்துக்கும் நமக்கும் சேர்த்து சின்னதாக ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அவலாஞ்சியில் உள்ள காட்டு கேன்டீனில் வந்து ஒரு சுமாரான காலை உணவு, அப்புறம் செக் போஸ்ட்டில் வாகனங்களை நிறுத்திட்டு நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே அவலாஞ்சியில் தங்கணும் அப்படின்னா ஊட்டியில் உள்ள வனச்சரக அலுவலகத்தில் முன்கூட்டியே பதிவு பண்ணணுங்க. ஆனால் நீங்கள் அவலாஞ்சி வந்துட்டு தங்காமல் போனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிடுவீங்க. அவலாஞ்சி அப்படின்னா பனிச்சரிவு அப்படின்னு அர்த்தம். 1800களில் இங்கே பனிச்சரிவு அதிகமாக இருந்ததால் இந்த இடத்துக்கு அவலாஞ்சி அப்படின்னு வெள்ளைக்காரங்க பேர் வச்சதாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வன விலங்குகளான புலி, சிறுத்தை, காட்டெருமை, வரையாடுகள் இதெல்லாம் வந்து அதிகம் அப்படின்னாங்க. அவலாஞ்சியில் ஏரி தாங்க அவ்வளோ பெரிய ஹைலைட்டு. இங்கே வந்து எமரால்டு ஏரின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே குளிக்கலாம் முடியாதுங்க. ஒரு 4-wheel டிரைவ் வெஹிக்கிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அனுமதி வாங்கி நீங்கள் போகலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி அவலாஞ்சியில் டெஸ்டினி அப்படின்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாதுங்க. நீங்கள் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவங்களே உங்களை ஒரு 4-wheel டிரைவ் வெஹிக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளே போனால் சொர்க்கம் மாதிரி விரிஞ்சிருந்தது பாதை. ஆக்சிலேட்டர் மிதிக்கவே மனசு இல்லை. அவலாஞ்சியில் உள்ள அரசாங்க டார்மெட்ரியில் 2500 ரூபாய் முதல் வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. இங்கே தனியார் ரெசார்ட்டுகளும் உண்டு. நான் சொன்ன மாதிரி டெஸ்டினி வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ரெசார்ட்டு. இங்கே சுற்றி பார்க்க அரசாங்க வேன்கள்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு தனி கட்டணம். நீங்கள் செக் போஸ்ட்லேயே வந்து நீங்கள் விசாரித்து நீங்கள் அந்த வேன்லேயே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அந்த வேனில் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ள வனத்துறையினரோட அனுமதியோடு நீங்கள் காட்டு விலங்குகளை வந்து தரிசிக்கலாம். ஆனால் நாம் போகும்போது தற்காலிகமாக அந்த வேன் டூரை வந்து நுப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முற்றிலும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட எல்லை வேறு தான் நமக்கு இங்கே அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுவே ரொம்ப அழகாக அமைதியாக அவலாஞ்சி வந்து மனசை மயக்கிச்சு. அவலாஞ்சியில் உள்ள குந்தா அப்படிங்கிற ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு தண்ணீர் சப்ளை செய்கிறதே இங்கே இருக்கிற இந்த எமரால்டு ஏரி தாங்க. நாம் சிறப்பு அனுமதி வாங்கி ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தோம். வில்லிஸுக்கும் கெட்டவே ட்ரக்குக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு செம்மையான பாதை அது. அதாவது பாதையே இல்லை அந்த பாதை, அதுதான் பாதை. சில பேர் லோக்கல் வாசிங்கெல்லாம் சொன்னாங்க இதில் போனால் டயர் மாட்டிக்கும் அப்படின்னு. ஆனால் கெட்டவேவும் வில்லிஸும் வேற லெவலுங்க. சும்மா புகுந்து புறப்பட்டுடுச்சு. அப்புறம் மறுபடியும் மஞ்சூர் பயணம். மஞ்சூர்ல இருந்து காட்டேரி டேம் வழியாக வில்லிஸும் கெட்டவேவும் நாங்கள் மலை இறக்கணும். போகிற வழியில் சாம்ராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய டீ எஸ்டேட்டுக்கு சொந்தமான கடையில் பிளாக் லெமன் டீ அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை நோக்கி ஒரு மஹேந்திரா தார் ஜீப் வந்துச்சு. சார் இது என்னோட தார், இதில் நெக்ஸ்ட் கிரேட் எஸ்கேப் நம்மளோடது ஓகேவா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே புக் பண்ணிட்டாரு அந்த தார் ஓனர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிரேட் எஸ்கேப்புக்கு மஹேந்திரா தாரில் ஒரு தாறுமாறான டிரைவ் காத்திருக்கு. ரெடியாக இருங்க.